வணக்கம், நான் தான் உங்களோட கேஸ்மி கேண்டி. சவுக் சங்கர் வந்து இப்போ அரெஸ்ட் ஆயிருக்காங்க. சவுக்கு சங்கரை பத்தி பேசுறதுக்கு 1000 விமர்சனம் இருந்தாலும் இப்போ சவுக் சங்கர் அரெஸ்ட் ஆனது தேவையற்றதுன்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தர் கருத்து பேசுறாங்க இல்ல கருத்து வந்து முன் வைக்கிறாங்கன்னா அந்த கருத்து தவறான கருத்தா இருந்தா நீங்க வந்து அவங்களுக்கு வந்து பதில் கொடுக்கலாம் இல்ல வார்னிங் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு யார் கருத்து வைக்கிறாங்களோ, யார் உங்களை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கறாங்களோ அவங்களை வந்து தொடர்ந்து இதை மாதிரியான ஒரு டார்ச்சர், தொடர்ந்து இதை மாதிரியான ஒரு அரெஸ்ட் வாரண்ட் அப்படின்னு நீங்க வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எதை மாதிரியான ஆட்சியில நம்ம இருக்கோம்? ஒரு கருத்து முன் வைக்கிறாங்கன்னா அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட சுதந்திரம். அது கூட தமிழ்நாடுல இல்லையா? இது மாதிரி தான் எங்க சீமான் அண்ணாவை 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணாங்க. 2 முறையும் அவங்க ஜெயில இருந்தாங்க. 1 வருஷம் ஜெயில் வாழ்க்கை. மக்கள் கிட்ட பேச முடியல, அவங்க ஃபேமிலி கிட்ட பேச முடியல, எதுவுமே பண்ண முடியாம ஜெயிலே இருந்தாங்க. சில பேர் வெளியே வந்து வேற மாதிரி இருப்பாங்க, சில பேர் வெளியே வந்து வெறித்தனமா இருப்பாங்க. எங்க அண்ணா வெறித்தனமா திருப்பி அடிச்சாங்க. இப்போ நீங்க வந்து சவுக் சங்கரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஒருத்தர் கருத்தை பேசக்கூடாதுன்னா எது மாதிரியான ஆட்சியில நம்ம இருக்கோம்? நமக்கு சவுக்கு சங்கர் மீது 1000 விமர்சனம் வந்தாலும் சவுக்கு சங்கருடைய இந்த கைது ஜனநாயகத்தினுடைய படுகொலை, ஸ்டாலின் சர்வாதிகாரத்தின் உச்சகட்டம். பிறந்த குழந்தையை கழுத்தை நிறுத்து கொள்வதை போல யாரெல்லாம் ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு எதிராக அவர்கள் செய்கிற ஊழலை எதிர்த்து கேள்வி இருக்கிறார்களோ அவர்கள் கருத்து சுதந்திரத்தை பறித்து அவங்க சிறையில் அடைப்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு எதிராக யாருமே கேள்வி கேட்க கூடாதா? நீங்க ஊழல் செய்வீங்க, மக்களை கொள்ளையடிப்பீங்க, சுரண்டுவீங்க, யாருமே உங்களை எடுத்து கேள்வி கேட்கக்கூடாது. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, எங்க 7 கோடி பேரை கொண்டுட்டு எங்க பிணத்தின் மீது ஏறி நின்று நீங்க ஆட்சி செஞ்சுக்குங்க. உங்களுக்கு அப்புறம் உங்க பையன் உதயநிதி கிட்ட கொடுங்க, உதயநிதிக்கு அப்புறம் அவருடைய பையன் இன்பநிதி கிட்ட கொடுங்க, அவருக்கு நாளைக்கு ஒரு குழந்தை பிறந்த வந்தா அவர்கிட்ட ஆட்சி கொடுங்க. ஆனா எங்க எல்லாத்தையும் கொண்டுருங்க. நாங்க எல்லாம் ஓட்டு போட்டுதானே உங்களுக்கு தேர்ந்தெடுத்தோம். நீங்க ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அதாவது இந்த மக்களுடைய முதல் வேலையால், அவ்வளவுதான். சம்பளம் வாங்கிட்டு தானே வேலை செய்யறீங்க. உங்க ஆட்சியில ஊழல் நடக்குது. இப்ப கூட KN நேரு வந்து வேலை எல்லாருக்கும் அரசு வேலை தரேன்னு சொல்லி 880 கோடி ஊழல் செஞ்சிருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி வருது, செய்தி சேனல்கள் எல்லாத்துலயும் வருது. அதுக்கப்புறம் வந்து இந்த உள்ளாட்சி துறையில வந்து ஏறக்குறைய 1020 கோடி ஊழல் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது, செய்திகள் எல்லா நியூஸ்லயும் வருது. நீங்க முறையான ஒரு நல்ல ஒரு முதலமைச்சர் வந்து என்ன பண்ணணும், உடனே அந்த அமைச்சரை ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு அதுக்கு ஒரு விசாரணை குழு அமைக்கணுமா இல்லையா? அது பண்றதுக்கு உங்களுக்கு வக்கீல, உங்களை எதிர்த்து யாரெல்லாம் கேள்வி கேட்கிறாங்களோ அவங்களை சிறைப்படுத்தி கையை உடைக்கிறதா உங்களுடைய வேலையாவே இருக்கு. இப்ப சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட வழக்கு என்ன? ஆயிஷா என்கிற ஒரு தயாரிப்பாளர்கிட்ட 2 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டிட்டாராம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஊருக்கே தெரியும் எடப்பாடி பழனிசாமி சவுக்கு சங்கருக்கு தேவையான பணத்தை கொடுத்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக இருக்கிறார் என்று. அவருக்கு 2 லட்சம் ரூபாய் ஒரு பணமா? 2 கோடி கேட்டாலும் எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது இது பாக்குறதுக்கு நகைச்சுவையா இல்லையா? எவ்வளவு கேவலமான செயல் இது. யாரெல்லாம் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக பேசுறாங்களோ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்களை எல்லாம் சிறைப்படுத்திடணும். எலெக்ஷன் அப்ப அவருக்கு எதிராக பேசுவதற்கு யாருமே இங்க இருக்கக்கூடாது. இது ஒரு கேவலமான மானங்கட்ட அரசு, திமுக அரசு. நீங்க மண் வளத்தை கொள்ளையடிப்பீங்க, மழை வெள்ளத்தை கொள்ளையடிப்பீங்க, கனிம வளங்களை கொள்ளையடிப்பீங்க, மக்கள் பணத்தை ஊழல் செஞ்சு சுரண்டுவீங்க. அதை எதிர்த்து யாருமே கேட்க கூடாதா? இது ஜனநாயக நாடா இல்ல சர்வாதிகார நாடா? ஒலிக ஒலிக ஸ்டாலின் ஒலிக, ஒலிக ஒலிக உதயநிதி ஒலிக, ஒலிக ஒலிக திமுக ஒலிக. திமுக ஒலிப்பே இந்த தமிழ்நாட்டின் விடுதலை. குரல் ஓங்கி ஒலிக்கட்டும். திமுக ஒலிக, திமுக ஒலிக. சவுக்கு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல நான் உங்களை மீட் பண்ணுவேன்னு உண்மையாவே நினைக்கல. பட் த்ரில்லிங்கா இருக்கு. நெக்ஸ்ட் மினிட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சார் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க போலீஸ். அதே எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா என் பேர் இருக்கு, பிளஸ் 4 அதர்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணி இருக்காங்க. மொத்தம் 20 எஃப்ஐஆர் பெண்டிங்ல இருக்கு அப்படின்றதுனால கிட்டத்தட்ட 3-4 மாசம் வெளியே வர முடியாது. அதனாலதான் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை ஹைகோர்ட் லீவா இருக்க நாள்ல பார்த்து கைது பண்ண வந்திருக்காங்க. ஜனநாயகத்துக்காக தான் நின்றுருக்கோம், படிச்சதே ஜேர்னலிசம் தான் அப்படிங்கிற அடிப்படையில வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக நிக்கணும் அப்படின்னு ஒரு டைம்ல முடிவெடுத்தேன். அதுக்கான பின் விளைவுகள் தான் இது. அதை எதிர்கொள்ள தயாரா தான் நான் இருக்கேன். இது
ஆக்சுவலி போலீஸ் வந்திருக்காங்க, ஆனாலும் லாயர்ஸ் வர வரைக்கும் போய் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ லாயர்ஸோட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ வரைக்கும் உங்களோட பேச முடியுது, இதுதான் நிலைமை. ஸோ சிச்சுவேஷன் என்னன்னு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்னு நான் நினைச்சிருக்கேன். எப்பவுமே கூட நின்றுருக்கீங்க, உங்களை ஒரு குடும்பமா நான் பாக்குறேன் அப்படின்றதுனால இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ நன்றி.